ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டனை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு மட்டன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மட்டனுக்கு தேவையான அளவுக்கு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. மட்டனில் அந்த மசாலா எல்லாமே நல்லா உள்ளே இறங்கணும், அந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. குக்கர் மூடி 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு குக்கரில் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம், 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி திக்கான நெய்யாக சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதி பத்திரி, கல்பாசி, மராட்டி மூக்குன்னு எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதோடவே 3 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா தின்ன ஸ்லைஸ் பண்ணுங்க, அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதும் 1/2 கைப்பிடி புதினா மல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்குங்க. நல்லா வாசனை வரும், அப்போ தான் பிரியாணி. இது எல்லாமே நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட இஞ்சி பூண்டோட வாசனை வரக்கூடாது. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 பெரிய தக்காளி பழம், 4 பச்சை மிளகாய் சேர்த்து இதையும் நல்லா குழைவாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும், அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப புளிக்காமல் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கி ஒரு தொக்கு மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்துச்சுனாலே பிரியாணியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச மட்டன் இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மட்டனும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் நல்லா வதங்கிறதுக்கு. நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் தண்ணி. நான் 3 கப் அரிசி எடுத்ததுனால 4/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோடவே 1/2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. நான் பெரிய பழம்ன்றதுனால 1/2 எடுத்திருக்கேன், நீங்கள் சின்னதாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்சதும் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஜென்டலாக ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரிசி உடஞ்சிரும், அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கடைசியாக சேர்க்குறப்போ நல்ல மணமாக இருக்கும். இப்போ குக்கர் மூடி ஹை ஃப்ளேமில் 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக வெந்திருக்கும் பிரியாணி. பாருங்கள், எந்த அரிசியும் உடையாமல் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், நல்லா கமன்னு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.